இருந்து ஒரே வயிற்று வலியா? அந்த வழியிலையும் கர்த்தரையும் கூடவே இருக்கிறாரையா. அல்லேலூயா. ஏன் ஆண்டவரே இப்படி வயிற்று வலிக்குது? அப்படி இல்லை, காலையில இருந்து வயிற்று வலிக்குது, ஆனாலும் கர்த்தரையும் கூடவே இருக்கிறார். உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டும். புள்ளிங்களாதுங்க, தவம் இருந்து பெத்தேன், இன்னைக்கு பண்ற பாடு ஒரே கஷ்டப்படுத்துக்கு, ஒரே பிள்ளைங்க கஷ்டப்படுத்துறது என்னையோ பிள்ளைங்கன்னு சொல்லிட்டு சில தாய் தகப்பன்ன நான் பார்க்கிறேன். பிள்ளைங்களை திட்டுறதும் கரைச்சி கொட்டுறதும் சபிக்கிறதுமா இருக்கு. தப்பு, அப்படி செய்யாதீங்க. ஒரே டார்ச்சர் பண்ணுதுங்கயா, ஆனாலும் கர்த்தர் என் பிள்ளையை தொடுவாரியா? கர்த்தர் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவாரியா? கர்த்தர் மறுரூபத்தை ஏற்படுத்துவாரியா? என் மனைவி நல்லா சமைக்கிறா, நல்லா சமைக்கிறா, அப்படியே மேன்மை பாராட்டணும். கல்யாணம் ஆகி 15 வருஷம் ஒரு புளி குழம்பு செய்ய தெரியல. ஒரு புளி குழம்பு கூட அவளால செய்ய தெரியல, ஆனாலும் அவன் நல்லா கத்துப்பா. அல்லேலூயா. கஷ்டத்திலேயே மேன்மை பாராட்டுவது. இந்த மாசம் எப்படி இருந்தாலும் எனக்கு 4 லட்சம் வரணும், 5 லட்சம் வரணும், 6 லட்சம் வரணும், 1 லட்சம் தான் வந்திருக்கு. ஸ்தோத்திரம், விட்டதை பிடிப்போம் சீக்கிரத்துல. அல்லேலூயா. அந்த உபத்திரவத்திலே உடைந்து போவதல்ல, உபத்திரவத்திலேயும் மேன்மை பாராட்டுவது, அதை பாசிட்டிவா பார்ப்பது, அதை பெட்டரா பார்ப்பது. எப்படி பார்க்கிறது? முட்டி வலி வந்த உடனே ஐயோன்னு பார்க்கறதுல, ஐ பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஐ முட்டி வலி. அந்த முட்டிக்குன்னு ஒரு வலி இருக்குல்ல, அது பார்க்கும். இவங்களுக்கெல்லாம் சூடு சொரணையே கிடையாதா? இவங்களை டார்ச்சர் பண்ணலாம் நம்ம வந்தா, இவங்க நம்மள டார்ச்சர் பண்றாங்களே, ஓடிரோங்க அது. அப்ப எல்லா சூழ்நிலையிலையும் எப்படி சமாதானம் பெற்றிருக்கிற நிலைகளிலேயும் மேன்மை பாராட்டுவது, உபத்திரமான சூழ்நிலையும் மேன்மை பாராட்டுவது. சிலர்லாம் நீங்க சர்ச்சில் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச பாட்டா இருந்தா ஐயோ என்னமா பாடுவாங்க, சோத்திரம் 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 சோத்திரம், அப்படியே பாட்டு பாடி பாட்டு பாடி அப்படியே. ஏன்னா அவங்களுக்கு பிடிச்ச பாட்டான். அவங்களுக்கு பிடிக்காத பாட்டா வந்தா உப்மா மாதிரி ஆயிரும் மூஞ்சி. பாடுங்கய்யா, நீங்க பாடுவீங்க, பாடுங்க, நீங்க பாடுங்க. ஒரு ஆமீன் வராது, ஒரு அள்ளி. அவங்களுக்கு பிடிச்சது வந்தா போதும் ஆமீன் அல்லேலூயா. நானே இங்க எத்தனை முறை பயந்துருக்கேன் தெரியுமா? உங்களுக்கு தெரியாது, காட்டிக்க மாட்டேன், நான் பயந்துருவேங்க. அப்படியே வர்ஷிப் போவோம், ஆமீன் வாங்க. வெளியே காட்டிக்க கூடாது ஆண்டவரே, சோத்திரம் சோத்திரம். ஆனா அவங்களுக்கு பிடிக்காத ஒரு வார்த்தை கீர்த்தை ஏதாச்சும் வந்துட்டுமே, அப்படியே சொங்கி போன பணியாரம் மாதிரி. இல்ல, உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டும். எனக்கு பிடிச்ச மாதிரி வார்த்தை வந்தாலும் மேன்மை பாராட்டுவோம், எனக்கு பிடிச்ச மாதிரி வார்த்தை வராவிட்டாலும் மேன்மை பாராட்டுவோம், பிடிச்ச மாதிரி சூழ்நிலை போனாலும் மேன்மை பாராட்டுவோம், பிடிச்ச மாதிரி சூழ்நிலை போகாவிட்டாலும் மேன்மை பாராட்டுவோம், பிடிச்ச மாதிரி எல்லாம் கிடைச்சாலும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம், பிடிச்ச மாதிரி எதுவுமே அமையல இருந்தாலும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஏன்? அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். உனக்கு அதிகமான கனத்தையும் மதிப்பையும் மரியாதையும் மேன்மையும் நிறைவையும் உயர்வையும் அது சம்பூர்ணமா தந்துக்கிட்டே இருக்கும் பாருங்க. இப்ப அப்படி நீங்க மேன்மை பாராட்ட ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, எப்போ சமாதானமான சூழ்நிலை, நல்ல சூழ்நிலை, பெட்டரான சூழ்நிலை. அல்லேலூயா. இன்னைக்கு என் பையன் போயிட்டு அப்படியே இளங்கறி வாங்கிட்டு வந்தான் பாருங்க, இந்த வெள்ளாட்டு கறி. எப்பப்பா அருமையா இருந்தது. அப்படியே கட் பண்ணி அப்படியே மருமக அப்படியே அதை வதக்கி அதை என்னமா செஞ்சிருக்கிறான். அப்படியே ஹாலில் உட்காந்துட்டு அப்படியே அந்த வாசனை நுகர்ந்துகிட்டு இருக்கேன். அப்படியே நாக்குலேருந்து ஜலமா ஓடுது. 1 மணிக்கு 1:30 மணிக்கு அப்படியே சூட சாதத்தை பொங்கி அந்த வெள்ளாட்டு கறியை செஞ்சவ அப்படி சுடன்னு அப்படியே குழம்பு எடுத்துட்டு வந்து ஊத்துவான் பாருங்க. அல்லேலூயா. ஆண்டவரே எனக்கு எவ்வளவு பாக்கியத்தை கொடுத்துருக்கீங்க, ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம். அப்படி மேன்மை பாராட்டுங்க. அல்லேலூயா. ஆமா, பையன் வந்து செலவுக்கே காசு கொடுக்க மாட்டான், அதுவும் மருமக அதுக்கு மேல அவ. அல்லேலூயா. ஆமா, காரக்குழம்பு செய்டினா காடி செஞ்சு எடுத்து வந்து வைக்கிறா. அப்படி வந்தாலும் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கறி வாங்கிட்டு வரனாலும் என் பையன் முனையில போய் நத்தையை பிடிச்சிட்டு வந்திருக்கிறான். ஸ்தோத்திரம் ஆண்டவரே.
எதோ பண்ணி வச்சிருக்கிறாங்க, பரவாயில்ல, அதுலேயும் நீ மேன்மை பாராட்ட ஆரம்பிப்பாயே ஆனால், எல்லாவற்றுக்கும் ஸ்தோத்திரம் செலுத்த ஆயத்தமாய் இருப்பாயே ஆனால், சுகமான சூழ்நிலையிலேயும் சுகமற்ற நிலையிலும் மேன்மை பாராட்ட ஆரம்பிப்பாயே ஆனால், இப்போ 5ஆம் வசனத்துல பதிவு பண்றாரு. என்ன பதிவு பண்றாருன்னா, பரிசுத்த அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவனுடைய அன்பு அந்த சூழ்நிலையில உன் மேல ஊற்றப்படுதான். அன்பு சும்மா ஊத்தப்படல, நிறைவிலேயே நீ தேவனை மகிமைப்படுத்துற, குறைவிலேயும் தேவனை மகிமைப்படுத்துற பாரு. அந்த குறைவுல உன்னை கம்ஃபர்ட் பண்ண, உன்னை பேம்பரிங் பண்ண, உன்னை அணைச்சு கொள்ள, உன்னை தாங்கிறதுக்கு கடவுளுடைய அன்பே இறங்கி வருது. கட்டவனுடைய அன்பு மிஸ் ஆகும் போது, பெத்தெடுத்த பிள்ளைகளுடைய அன்பு மிஸ் ஆகும் பொழுது, எதிர்பார்த்த சிநேகத்தில் இருந்து கிடைக்க வேண்டிய அன்பு மிஸ் ஆகும் பொழுது, பயப்படவே பயப்படாத, பரலோக தேவனுடைய பேரன்பு மொத்தமா உன் லைஃப்ல இறங்கி வருது. அந்த தேவ அன்பு இப்போ உன் ஃபீலிங்ஸ்க்கு ஒரு அன்பை ரிசீவ் பண்ணணும், அது மிஸ் பண்ணுது. உன் உணர்ச்சி, உன் உணர்வு, உன் மனசு ஏங்கி தவிக்குது. பக்கத்துல பார்த்து சொல்லு, ஏங்கி தவிச்சிங்களா? தவிச்சோமே. ஆமா, என் தாகத்தை தீப்பார் நினைச்சோமே, என் தாகத்தை தனிப்பார் பார்த்தோமே, அன்பு காட்டுவார் நினைச்சோமே. பக்கத்துல பார்த்து சொல்லு, அது ஏமாத்துற அன்பு. நான் சொல்லட்டுமா, இந்த அன்பு உன்னை ஏமாத்தாத ஒரு அன்பு, வெட்கப்படுத்தாத அன்பு, உன் தாகத்தை தணிக்கிற அன்பு, உன் உணர்ச்சியை நிரப்புகிற அன்பு, உன் உணர்வை நிரப்புகிற அன்பு, ஒட்டுமொத்தமாய் நீ எதிர்பார்க்கிற அந்த பாசத்தை மொத்தமா உனக்கு கொடுத்து உன்னை அரவணைத்துக் கொள்ளக்கூடிய தேவ அன்பு. அப்ப இன்னைக்கு ஒண்ணு விஷயத்தை நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க, எல்லாவற்றிலையும் மேன்மை பாராட்ட பழகிக்கோங்க. குறைவான சூழ்நிலை ஆனாலும் சரி, நிறைவான சூழ்நிலை ஆனாலும் சரி. இப்ப இந்த யாக்கோபு ஆண்டவர் பார்க்கிறாரு, இன்னமா புள்ள தூங்குது, எல்லாம் இழந்த போது கூட தூங்குது. கர்த்தர் இறங்கி வராரு, அந்த பிள்ளையை பிளஸ் பண்றாரு, அந்த பிள்ளையை ஆசீர்வாதம் பண்றாரு. ஏன்னா அந்த பிள்ளை மேல ஒரு வாக்குத்தத்தம் இருக்கு, அந்த பிள்ளை மேல ஒரு வாக்குத்தத்தம் இருக்கு. நான் சொல்றேன், உன் மேல வாக்குத்தத்தம் இருக்கு, உன் குழந்தை மேல வாக்குத்தத்தம் இருக்கு, உன் சந்ததி மேல வாக்குத்தத்தம் இருக்கு. நீ ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளை, கருவிலையை உன்னை தொட்டு பரிசுத்தப்படுத்தி வாக்குத்தத்தம் உன் மேல வச்சு வெளியே கொண்டு வந்திருக்கிறாரு. ஆத்திரப்படாதே, சண்டையிடாதே, கோபப்படாதே, ஆக்ரோஷம் அடையாதே, பொறுமையாய் நிதானத்தை வளர்த்துக்கொள். வேணும்னு வந்து உன்னை சீண்டுவாங்க, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, வேணும்னு உன்னை வந்து நோண்டுவான். எதுக்கு? உன் பொறுமையை சோதிக்க. கொன்னுருவன், ஓடி போயிரு. ரொம்ப பொறுமையை சோதிக்கிற நீ. அல்லேலூயா. அந்த அந்த அவன் சோதிக்கிறதுக்கு வரான் பாருங்க. பக்கத்துல பார்த்து சொல்லு, நாத்தனார் உருவத்துல வருது பத்தியா, சித்தி உருவத்துல வருது பத்தியா, தொத்தா ரூபத்துல வருது பாரு. அது வந்து தொத்தா இல்ல, தொத்தா இல்ல, உன்னை உருவாக்க வந்த தொத்தா. சில பேர்கிட்ட நீங்க பேசுனீங்கன்னா உங்களுக்கு பிரஷர் ஏறும். அல்லேலூயா. சிலர் உங்ககிட்ட பேசாம இருந்தாலும் உங்களுக்கு பிரஷர் ஏறும். ஏன்னா மனித உறவுகளோடு பிணைக்கப்பட்டிருக்கும் பாருங்க. எப்படியாச்சும் பக்கத்துல பார்த்து சொல்லு, உன்னை பிரஷரை ஏத்துறதுக்குன்னே பல உறவு சுத்திக்கிட்டு இருக்கு. அந்த பாதிப்பு உன்னை தாக்க கூடாதுன்னா ஸ்தோத்திரம். நீலாம் ஒரு மனுஷனா அப்படின்னு சொல்லும்போது, என்ன அழகா பேசுறீங்க. மனைவி சொல்வா, ஏயா உனக்குலாம் சூடு சொரணும் இல்லையா, பா என்ன அழகா பேசுறமா நீ, சூப்பர் மாணி. பக்கத்துல பார்த்து சொல்லு, சிரிக்க தெரிஞ்சுக்கோ. ஆமா, நல்லா பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, சிரிக்க தெரிஞ்சுக்கோ. நல்ல சிரிக்க தெரிஞ்சுக்கோ. சிரிச்சாதான் அது மூஞ்சி, இல்லைன்னா அது கட்டை. அல்லேலூயா. ஆமா, ஏன்னா தேவனுடைய அன்பு என் லைஃப்ல இப்ப இறங்க போகுது. அந்த உன்னை பாதிக்கக்கூடிய மனிதர்கள், உன்னை வருத்தப்படுத்தக்கூடிய மனிதர்கள், அதை மண்டைக்குள்ள ஏத்திக்காம சந்தோஷமா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், நன்றி ஆண்டவர். இன்னமா என் மனைவி என்ன திட்டுறா, பாப்பா பாப்பா பாப்பா, செல்ல குட்டி அருமையா என்ன திட்டுறா, என் புருஷன் என்னமா என்ன கொட்டுறாரு, என்ன அருமை, எப்படிங்க இது, எப்படிங்க உங்க அம்மா அழகா கொட்டுறதுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க, நீ கொட்டி பாரிய, நீ கொன்னுருவ உன்னை கொட்டு. அப்படி என்னாம ஸ்தோத்திர ஆண்டவரே. அதை நீ நல்ல விதத்துல மேன்மை பாராட்ட ஆரம்பிச்ச அடுத்த நிமிஷமே தேவ அன்பு சுரக்க ஆரம்பிக்குது லைஃப்ல.
தேவ அன்பு ஊற்றப்படுகிறது. அந்த நம்பிக்கை. நீ வெட்கப்பட்டு போக மாட்ட பிள்ளையே. நீ பயப்படுற நான் இழந்துருவனோ, என்னை ஏமாத்திடுவாங்களோ, என் வாழ்க்கை முடிஞ்சிருமோ, எதிர்காலம் ஸ்பாயில். பயப்படவே பயப்படாத. நிர்வாணியா வெளியே வந்த உனக்கு நீ அனுபவிப்பதற்கு எல்லாவற்றையும் தந்த ஆண்டவர் பாதியில அவர் துவக்கல. ஆதியில எல்லாத்தையும் உனக்கு தரணும் துவக்கினார். பாதியில முடிக்கிறவர் அல்ல. நீ பயப்படாத. கூலா இரு, பிரசன்ஸ்ல இரு. தேவ அன்பு அப்படியே உன்னை கேரி பண்ணிக்கும், அப்படியே உன்னை தழுவிக்கும், அப்படியே உன்னை கேட்ச் பண்ணி மேன்மையான ஒரு உயரத்திற்கு உன்னை அழைத்து கொண்டு சொல்லும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? யாக்கோபு குச்சியில ஆரம்பிச்சான். 2 பரிவாரம் உள்ள பெரிய மனுஷனானா. ஆனா அவன் போன பாதை சாதாரணமான பாதை அல்ல. சாதாரணமான பாதை அல்ல. நான் சொல்றேன், நீ போற பாதையும் சாதாரணமான பாதை அல்ல. நான் போற பாதையும் சாதாரணமான பாதை அல்ல. இந்த வார்த்தை பரிசுத்த ஆவியானவர் உன்னோடு பேசிட்டு இருக்கிறாரு. இந்த பாதையில முடிவு விதையா இருந்த நீ விருட்சமாய் மாற போகிறா. ஆகவே மேன்மை பாராட்டு. அதை நல்ல விதமா பாரு, அதை நல்ல விதமா எடுத்துக்கோ. சில விஷயங்களை சகிச்சுக்கோ, பொறுமையா இருந்துக்கோ. ஒன்னும் பிரச்சனை இல்லை. கடவுளுடைய அன்பு உன் லைஃப்ல வெளிப்பட போகுது. கர்த்தாதி கர்த்தருடைய அன்பு வெளிப்பட போகுது. கர்த்தாதி கர்த்தருடைய அன்பு உன்னை அரவணைத்து தூக்கி சுமக்க போகுது.